வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடி வரோம். ஆவணி மாத தேய்பிறையின் 8வது நாளான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷப லக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதரித்ததாக ஸ்ரீமத் பகவத் புராணம் சொல்லுது. அதனால தான் பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக அவதரித்த அந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது. அவ்வளவு அற்புதம் மிகுந்த இந்த மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாளில் கையில் இந்த ஒரு பொருளை வைத்து கிருஷ்ண பகவானிடம் வேண்டுதல் வைத்தோன்னா 8 நாட்களுக்குள் நிச்சயமாக வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது வழக்கம். அந்த அற்புதமான நாள் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகளில் ஒன்று தான் கிருஷ்ண ஜெயந்தி. கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த வருடத்தின் கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. காலை 9:02 மணிக்கு அஷ்டமி திதியும் இரவு 9:41 மணிக்கு ரோகிணி நட்சத்திரமும் துவங்குது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகல் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரமே இருக்குது. ஆனால் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில் அப்படிங்கிறதுனால மாலை நேரத்தில் இந்த ஒரு பூஜையை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜையாக பார்க்கப்படுது. இந்த மேஜிக் டே அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாளில் கிருஷ்ண பகவானுக்கு ரொம்பவே உரித்தான துளசி இலைகளை கையில் வைத்துக்கொண்டு நம்ம வேண்டுதல் எதுவாக இருக்குமோ அந்த வேண்டுதலை கிருஷ்ண பகவானிடம் சமர்ப்பிக்கலாம். 8 நாட்களுக்குள் நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. வேண்டுதல் எதுவோ அது மனசில் நம்பிக்கையோடு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கிருஷ்ண பரமாத்மாவிடம் வேண்டுதலை வைக்கலாம். கிருஷ்ணரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழா அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் ஒரு விழா. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணர் உணர்த்தி இருக்கிறாரு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல் செய்யப்பட்ட லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முறுக்கு, வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்களை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தையோட பாத சுவடுகளை வாயிலிருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும். அதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகமாகவே பார்க்கப்படுது. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், மனிதனுக்கு ஏற்படும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிய வைப்பது தான் கிருஷ்ண அவதாரத்தின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் அவதரித்தது ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படிங்கிறதுனாலும் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பிற்கான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கர்ம வினைகளால் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து உடலும் மனமும் விடுபடக்கூடிய நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எந்த மாதிரி கிருஷ்ணரின் வடிவத்தை வைத்து என்னென்ன பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டோன்னா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை கிருஷ்ணர் ஆடையே இல்லாத நிலையில் தவழ்ந்து வருவது போல வெள்ளி உருவத்தை வாங்கி வைத்து நம்ம வழிபட்டோன்னா அந்த வீட்டில் செல்வத்திற்கு எப்பொழுதும் குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் தவழ்ந்து வருவது போல ஒரு கையை தூக்கிக்கிட்டு ஒரு கால் தூக்கி நடந்து வருவது போல ஒரு உருவத்தை வைத்து வழிபட்டோன்னா செல்வ வளமும் வாகன யோகமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பால் சார்ந்த உணவுகளை கண்ணனுக்கு படைப்பது ரொம்பவே ஒரு விசேஷமானது. பாலை
நல்லா காய்ச்சி மேலே ஆடைப்படியும் அதை தனியாக சேகரித்து வைத்துக்கணும். அதோடு ஏலக்காய், குங்குமப்பூ, கொஞ்சமாக கற்கண்டு கலந்து அந்த ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக படைக்கலாம். இது கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான உணவு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இதை கிருஷ்ண பரமாத்மாவிற்கு படைத்த பிறகு வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பதால் வீட்டில் பண வசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுண்ட சுண்ட காய்ச்சிய பாலில் பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து நெய்யில் வறுத்து கற்கண்டு கலந்தும் இந்த ஒரு விஷயத்தை படைக்கலாம். இந்த மாதிரி கண்ணனுக்கு பிடித்த நைவேத்தியத்தை படைத்து கிருஷ்ண பரமாத்மாவின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ரொம்பவே பிடித்தமான கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான வெண்ணெயை வைத்து வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறந்தது. கிருஷ்ணருடைய வாயிலும் வெண்ணெய் பூசி கைகளிலும் சிறிதளவு கண்டிப்பாக வெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் வீட்டில் உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படின்னும் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி நாள் அன்னைக்கு கையில் துளசி இலைகளை வைத்துக்கொண்டு வேண்டுதல் வைத்து கிருஷ்ணரின் வாயிலும் கையிலும் வெண்ணெயை தடவி விட்டு அந்த வேண்டுதலை செய்வதன் மூலம் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நம் வேண்டுதல் 100% நடைபெறும். அதுவும் இந்த அற்புதமான நாளில் வைக்கும் வேண்டுதல் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்ணனுக்கு வெண்ணெய் படைத்து அந்த வெண்ணெயை குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் ஒரு குழந்தை தவழும் அவங்க மடியில் அப்படிங்கிறது 100% உண்மை. இவ்வளவு அற்புதம் மிகுந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளை தவறவிடாமல் கிருஷ்ணருக்கு பிடித்த அந்த நைவேத்தியத்தை வைத்து கிருஷ்ணர் பாதத்தை வரைந்து துளசி இலைகளை கையில் வைத்து நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டிக் கொள்ளலாம். கிருஷ்ணரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை முழுமையாக பாருங்கள், கேளுங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.